வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக அமெரிக்க நிர்வாகம் இந்தியா மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. இருப்பினும் இந்த அமெரிக்காவின் அதிருப்தி இந்திய ரஷ்ய உறவுகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ரஷ்யா சென்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவுடன் ரஷ்யா இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேசியுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு செல்லவுள்ளார். மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஆகியோரை தொடர்ந்து தற்போது வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியாவை விமர்சித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது அபராத வரி என்று ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% வரிக்கு மேலதிகமாக 25% வரி விதிப்பு அறிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது அபராத வரி என்று ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% வரிக்கு மேலதிகமாக 25% வரி விதிப்பு அறிவித்தார். அதற்கு கால அவகாசம் இன்னமும் 4 நாட்களில் 27ஆம் தேதி ட்ரம்பால் நிர்ணயிக்கப்பட்டது. 27ஆம் தேதிக்கு முன்பு வரி விதிப்பு நீக்கப்பட்டுவிடும் அல்லது வரி விதிப்பு 27ஆம் தேதிக்கு பின்னரும் நீடிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பலமாக இருந்தது. ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலை அதற்கு பாதகமாக உள்ளது. இந்தியா மீதான 50% வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டபடி 27ஆம் தேதி வரப்போகிறது போல் இருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சர்வதேச சந்தையில் விலைகளும் விநியோகங்களும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும்படி இந்தியாவிடம் கூறியதே அமெரிக்கா தான் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, நாங்கள் ரஷ்யா எண்ணெயை மிகவும் அதிகமாக வாங்குபவர்கள் இல்லை, அதிகம் வாங்குவது சீனா. நாங்கள் ரஷ்ய எரிவாயுவை மிக அதிகமாக வாங்குபவர்களும் இல்லை. உறுதியாக தெரியவில்லை, ஆனால் அது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். 2022க்கு பிறகு ரஷ்யாவுடன் மிக அதிக வர்த்தக வளர்ச்சி கொண்ட நாடு இந்தியா இல்லை. அவை தெற்கு நாடுகளாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிலையில் எங்கள் மீது இறக்குமதி வரி ஏன் விதிக்கப்படுகிறது என்று எங்களுக்கு புரியவில்லை என இந்திய வெளியுறவு அமைச்சர் மேலும் கூறினார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்தியா மீது விதிக்கப்பட்ட அபராத வரிக்கு எதிரான கூற்றுக்களே அதிகம் வெளியாகின்றன. ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்து ஜான் போல்டன் ரஷ்யா மீதான தடைகள் ரஷ்யா செய்து வந்தவற்றை செய்வதிலிருந்து தடுக்கவில்லை. இந்திய ரஷ்ய எண்ணெயை வாங்குவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வரி விதியுங்கள், ஆனால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் அனைவருக்கும் அதிக வரி விதிப்பு செய்யுங்கள். எல்லோரையும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதிலிருந்து தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறினார். வெள்ளை மாளிகையின் மற்றொரு முன்னாள் ஆலோசகர் இவான் ஃபைஜன்பம் இந்தியா மீது ட்ரம்ப் விதித்த வரிகள் பற்றி குறிப்பிட்ட போது அது முற்றிலும் அபத்தமானது. முதலில் போருக்கு ரஷ்யாவே காரணம், அதற்கு சீனாவும் மற்ற நாடுகளும் உதவி செய்தன என்று கூறப்பட்டது. அதன் பின் உக்ரைன் போருக்கு உக்ரைனே காரணம் என்று கூறப்பட்டது. இப்போது இந்தியா போருக்கு உதவியது என்று கூறப்படுகிறது. இவர்கள் பல்வேறு நாடுகள் மீது போருக்கு பழியை சுமத்துவது கடந்த 25 ஆண்டுகளாக இந்திய அமெரிக்க உறவை வலுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளை முற்றிலும் நாசப்படுத்தி உள்ளது. இது இந்தியாவில் மக்கள் மத்தியில் ஏற்கப்படவே மாட்டாது. ட்ரம்ப் இந்திய மக்களை அமெரிக்க விரோத மனப்பான்மைக்கு மாற்றிவிட்டார். இனி அதை மீண்டும் மாற்றுவது கிட்டத்தட்ட இயலாத காரியம் என்று கூறினார். அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது. இந்தியா தனது ஏற்றுமதியில் 18% அமெரிக்க சந்தைக்கு அனுப்புகிறது. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP-யில் 2.2%. சில மதிப்பீடுகளின்படி 50% இறக்குமதி வரியால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.2 முதல் 0.4% வரை குறையலாம். இதனால் இந்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி 6% அளவுக்கு கீழே செல்லலாம். இதற்கிடையே இந்தியாவும் சீனாவும் நெருக்கமாகி வருவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கி உள்ளன. இந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி SCO கூட்டத்தில் பங்கேற்க சீனாவுக்கு செல்கிறார். மறுபக்கத்தில் அமெரிக்கா இந்தியா மீது விதித்த இறக்குமதி வரிகளை சீனா விமர்சித்துள்ளது. இந்தியாவுடன் சீனா உறுதியாக நிற்பதாகவும் கூறியுள்ளது. இப்படியாக ட்ரம்ப் இந்தியா மீது விதித்த வரி புவிசார் அரசியல் சமன்பாடுகளை அமெரிக்காவுக்கு பாதகமாகவே மாற்றுகிறது. ட்ரம்பின் வரி விதிப்புக்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா என்ற கேள்வியும் வெளியுறவு வட்டாரங்களில் எழுப்பப்படுகிறது. இந்தியா நேரடியாக பதிலடி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்றாலும் இதுபோன்ற எடுத்துக்காட்டுகள் முன்பு நடந்துள்ளதால் அதை முற்றிலும் நிராகரிக்க முடியாது. 2019ஆம் ஆண்டு அமெரிக்க இந்திய எஃகு அலுமினியம் மீது இறக்குமதி வரி விதித்த போது இந்தியா அமெரிக்க ஆப்பிள் மற்றும் பாதாம் போன்ற பொருட்களுக்கு 28% இறக்குமதி வரி விதித்தது. இவற்றில் சில இறக்குமதி வரிகள் 2023ஆம் ஆண்டு உலக வர்த்தக அமைப்பின் தலையீட்டால் திரும்ப பெறப்பட்டன. இந்தியா நேரடியாக பதிலடி கொடுப்பதற்கான தோற்றங்கள் எதுவும் காணப்படவில்லை என்ற போதிலும் மறைமுகமாக மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கி உள்ளன. அது அமெரிக்காவின் பெருமதிக்க பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி ஒன்றை ஓசைப்படாமல் நிராகரிப்பது. அது அமெரிக்க தயாரிப்பு போர் விமான என்ஜின்கள். புதுடில்லி 2035ஆம் ஆண்டுக்குள் தயாரிக்க விரும்பும் மேம்பட்ட நடுத்தர போர் விமானத்திற்கான புதிய 120 KN என்ஜினை கூட்டாக வடிவமைத்து தயாரிக்க அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் பிரான்சுடன் கைகோர்க்க இந்தியா முடிவு செய்துள்ளது.
இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட அறிவிப்பில் இன்று 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கும் திசையில் நாங்கள் முன்னேறியுள்ளோம். விமானத்தின் எஞ்சினை இந்தியாவிலேயே தயாரிப்பதை நோக்கியும் நாங்கள் நகர்ந்துள்ளோம். பிரெஞ்சு நிறுவனமான சப்ரானுடன் இந்தியாவில் எஞ்சின் உற்பத்தி பணிகளை தொடங்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இந்திய பிரான்ஸ் கூட்டாண்மைக்கான ஹொரைசன் 2047 ஆவணத்தின் ஒரு பகுதியாக இந்த எஞ்சின் திட்டம் உள்ளது. இந்த கூட்டு தயாரிப்பு தொடர்பாக இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் கடந்த பல மாதங்களாக நடந்து வரும் நிலையில் அதற்கு அமெரிக்க போட்டியாளரும் இருந்தார். ஒப்பந்த முடிவு பற்றி அறிக்கப்படுவதற்கு முன்பே பிரெஞ்சு நிறுவனம் சப்ரானுடன் இணைந்து பணியாற்ற புதுடில்லி இப்போது முடிவு செய்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது போட்டியில் இருந்து அமெரிக்க போட்டியாளரை கழட்டிவிட்டதுடன் அமெரிக்க விமான எஞ்சினையும் இந்தியா நிராகரிப்பதை காட்டுகின்றது. இந்த திட்டத்திற்கான மற்ற போட்டியாளர்கள் பிரிட்டனின் ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் அமெரிக்க நிறுவனம் ஜிஇ. இதில் பிரிட்டனின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்திற்கு லாபமும் இல்லை, இழப்பும் இல்லை. காரணம், அவர்கள் இந்திய போர் விமான தயாரிப்பில் எந்த பங்களிப்பையும் இதுவரை கொண்டிருக்கவில்லை. அதனால் அவர்கள் எதையும் இழக்கவில்லை. ஆனால் அமெரிக்க நிறுவனம் ஜிஇயின் கதை அதுவல்ல. இந்திய தயாரிப்பு போர் விமானங்கள் இயக்க பொருத்தப்பட்ட என்ஜின்கள் அமெரிக்க நிறுவனம் ஜிஇ தயாரிப்பு என்ஜின்கள் தான். இப்போது அந்த வர்த்தகத்தை அவர்கள் இழக்கிறார்கள். 120 kN சக்தியை உற்பத்தி செய்யும் என்ஜின் தயாரிப்புக்காக பிரான்சுடன் முறையான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. 10 ஆண்டுகளில் நிறைவடைந்து அதன் பின் உற்பத்தி தொடங்கும் புதிய என்ஜின் AMCA விமானங்களின் 2வது தொகுப்புக்கு பொருத்தப்படும். AMCAயின் முதல் தொகுப்பில் அமெரிக்க தயாரிப்பு GE 414 என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்று முன்பு திட்டமிடப்பட்டிருந்தது. ஒரே விமான ரகத்தில் முதல் தொகுப்பில் ஒரு என்ஜின், 2வது தொகுப்புக்கு வேறு என்ஜின் என்பது நடைமுறையில் சரிப்பட்டு வராது. பராமரிப்பு செலவுகள் எகிறிவிடும். அதனால் AMCAயின் முதல் தொகுப்பில் அமெரிக்க தயாரிப்பு GE 414 என்ஜின்கள் பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்டுவிடும். இந்தியாவில் பல வகையான விமான என்ஜின்களை தயாரிப்பதற்கான முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் உருவாக்க பிரெஞ்சு என்ஜின் உற்பத்தியாளர் சப்ரான் உண்மையில் முன்வந்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசாங்க ஒப்பந்தமாக இருக்கும் என்றும் முறையான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர்கள் மேலும் கூறினார்கள். தற்செயலாக சப்ரான் ஹைதராபாத்தில் ரஃபாலின் M88 என்ஜினுக்கான புதிய பராமரிப்பு பழுதுபார்ப்பு மற்றும் பழுதுபார்ப்பு MRO மையத்தை அமைக்கிறது. பிரான்சுக்கு வெளியே M88 என்ஜின்களை பராமரிக்கும் முதல் தளமாக இது இருக்கும். ஜெட் என்ஜின் சுயாட்சி அடைவதற்கான இந்தியாவின் அவசரம் அமெரிக்க இறக்குமதி வரி அதிகரித்து வருவதன் பின்னணியில் கூர்மையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகள் இந்தியாவின் உள்நாட்டு போர் விமான திட்டங்களுக்கான முக்கியமான விநியோக சங்கிலிகளை அச்சுறுத்துகிறது. அதனால் இந்திய விமான என்ஜின் விஷயத்தில் அமெரிக்காவில் தங்கியிருப்பதில் இருந்து விலக தொடங்குகிறது. அத்துடன் இந்தியாவின் விமான என்ஜின் வர்த்தகத்திலிருந்து விலகுவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு. காரணம், இந்திய பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு சமீபத்தில் 97 கூடுதல் தேஜஸ் MK-1A போர் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது. அவற்றில் அமெரிக்க தயாரிப்பு GE என்ஜின்கள் பொருத்தப்பட இருந்தன. இந்திய விமானப்படையின் குறைந்து வரும் படைப்பிரிவு வலிமையை வலுப்படுத்துவதே அதிக விமானங்களை தயாரிப்பதன் நோக்கம். இந்திய விமானப்படை தற்போது 31 படைப்பிரிவுகளுடன் செயல்படுகின்றது. அங்கீகரிக்கப்பட்ட 42 படைப்பிரிவுகளில் இருந்து இப்போது இது குறைவு. இந்திய விமானப்படையின் வயதான MiG-21 விமானங்கள் முழுமையாக ஓய்வு பெறும் போது அந்த எண்ணிக்கை 29 படைப்பிரிவுகளாக குறையும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL விநியோக காலக்கெடுவை பூர்த்தி செய்யும் திறன் குறித்த கவலைகளுக்கு அப்பால் ஜெனரல் எலக்ட்ரிக் GE வழங்கும் ஜெட் என்ஜின்களில் இந்தியா சார்ந்திருப்பது இப்போது மிகவும் அழுத்தமான பிரச்சனையாக மாறியுள்ளது. இது வாஷிங்டனின் இறக்குமதி வரி விதிப்பின் நேரடி அமெரிக்க பாதிப்பு. படைப்பிரிவு எண்ணிக்கையில் ஏற்பட்ட இந்த சரிவு பாகிஸ்தான் விமானப்படையின் 25 படைப்பிரிவுகள் மற்றும் சீனாவின் கிட்டத்தட்ட 66 படைப்பிரிவுகளை கொண்ட வலிமைமிக்க விமானப்படைக்கு எதிரான இந்தியாவின் வான்பலத்தை கணிசமாக குறைக்கிறது. இதனால் உள்நாட்டு உற்பத்தி மூலம் விமான சக்தியை வலுப்படுத்த வேண்டிய அவசர தேவை ஏற்படுகிறது. தேஜஸ் MK-1A ஜெட் விமானங்களை மேம்பட்ட உள்நாட்டு உள்ளடக்கம் மற்றும் AESA ரேடார், BBR ஏவுகணை மற்றும் திறனில் வானில் வைத்து விமான எரிபொருள் நிரப்புதல் போன்ற மேம்பட்ட அம்சங்களுடன் ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கின்றன. இந்திய ஏற்றுமதிகள் மீது 50% இறக்குமதி வரி விதிக்கு அமெரிக்க நிர்வாகம் எடுத்த முடிவு இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சில் எதிர்ப்பு அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் இது ரஷ்யா மீதான 2ஆம் நிலை இறக்குமதி வரி என்று கூறுகிறார். அதாவது இது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட வரி என்று காட்ட முயல்கிறார். ஆனால் அமெரிக்காவின் இறக்குமதி வரி இந்தியாவின் ஒரு பொருளாதார முடக்க முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இறக்குமதி வரி என்பது நேரடி தடைகள் அல்ல என்றாலும் அவை இந்திய ஏற்றுமதிகளை கடுமையாக பாதிக்கும். அமெரிக்காவில் 50% வரி செலுத்தி இந்திய பொருட்களை இறக்குமதி செய்து யாராலும் வர்த்தகம் செய்ய முடியாது. அதனால் சுற்றி வளைத்து பார்த்தால் இது ஒரு மறைமுகமான நேரடி தடைதான்.